ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்திலே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்ற வசனத்தின்படியாக அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும், அவருடைய படைப்புகளுக்காக, அவருடைய ஆளுகைகளுக்காக, அவர் நம்மை நடத்தி வருகிற எல்லா விதங்களையும் நினைத்து கர்த்தரை துதிக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தெரிந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிகணம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடு. துதிகணம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள்.
அப்படியே அவருடைய சிலுவையை நினைத்து ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya. துதி கன மகிமை எல்லாம் துதி கன மகிமை நம்மே சுராஜாவுக்கே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் சாய்ந்திலை சொல்லுவோமா இன்னொரு விசையாய். சிலுவை நிழலில் அனுதினம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை அன்பின் மறைவில் கிருபை நீரிய நிழலில். சிலுவை அன்பின் மறைவில் கிருபை நீரிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில் அடைகின்றேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் சாய்ந்திலை பாரிடுவே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த இவ்ஜீவியமே. கலந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சொல்லுங்க, சிலுவை அண்டை ஆமே சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இலைப்படையாது வெலோகம், இலைப்படையாது வெலோகம். ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் சாய்ந்திலை பாரிடுவே.
பார்த்து ஆண்டவரே உங்க சிலுவைதான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா. ஆமே சிலுவை அன்பின் அறைவில் கிருபை நீய நிழலில், சிலுவை அன்பின் கிருபை நீய ஓ ஆத்துமனேசரின் அருகில் சொல்லுங்க. ஆமே அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடும், நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சொல்லுங்க சிலுவை நிழலில். ஆமே அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவைதான் நம்முடைய தஞ்சம், அவருடைய சிலுவைதான் நம்முடைய நாம் தங்கி இருக்கிற நிழலாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை ஆவிக்குரிய காரியங்களையும் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் நான் இனி பெறப்போகிற நித்திய வாழ்வையும் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறது அந்த சிலுவை தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனுடைய மேன்மையை உணர்ந்தவர்கள், சிலுவையின் மேன்மையை உணர்ந்தவர்கள் சிலுவையை குறித்து ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு சிலுவையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மாற்றி இருக்கிறார், நம்முடைய துக்கங்களை நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பக்தன் பாடுறாரு, சிலுவைதான் என் தஞ்சம், அந்த நிழல்ல நான் சாய்ந்து இளைப்பாரி விட்டால் போதும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விசையாய் சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சொல்லுங்க. சிலுவையின் ஆமென் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் ஆமென் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அவராலே அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவராலே அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இந்த காரியம் நடக்கலையே, இன்னும் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கையில முடிவு வரவில்லையே என்று சொல்லி ஒருவேளை காத்திருக்கலாம். காத்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துவது இல்லை. அவர் நன்மைக்கு ஏதுவாகவே அந்த காத்திருக்கிறதிலையும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பாடலாக பாடி நாம் ஆராதிப்போம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே
அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்காக. ஹல்லேலூயா என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. மறுபடியும் சொல்லுவோம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா சேர்ந்து? அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, வாய்களை திறந்து. நடப்பது ஆமென், தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவே. சொல்லுங்க, கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நடப்பது என் வாழ்க்கையில நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. சொல்லுங்க, என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடும். மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காக ஆண்டவரே, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நடப்பது தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே சார்ந்திருப்போர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன்.
ஏதுவில்லையே, நடப்பது தீமைக்கு ஏதுவில்லையே. விசுவாசத்தோட சொல்லுவோம், அன்றியும் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க ஒரு சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப அவரிடத்திலே அழைக்கப்பட்டு அவரிடத்திலே அன்பு கூறுகிற யாவருக்கும் கர்த்தர் நன்மையானவைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய காத்திருப்போ ஒரு நாளும் வீண் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த பாட்டில் சொன்னது போல அவரையே நம்பி அவரையே சார்ந்து என் கர்த்தரையே என் துணையாக கொண்டு அவரையே கண்முன் நிறுத்தி வாழுகிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சார்ந்து அவரையே நம்பி வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்க்கும் பொழுது அது எல்லாம் என்னடா, இதெல்லாம் குறைவுபட்டு இருக்குது, இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை, எல்லாமே நிறைவா என் வாழ்க்கையில தெரியலங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்தோட ஆண்டவர் நடத்துகிறார். இருக்கிறதுல மேன்மையா வைக்கிறார், இருக்கிறதுல ஆசீர்வாதமா வைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில் அல்லாம என் தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்கிற அந்த நன்றி உணர்வோடு நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சார்ந்து இல்லாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறதுல என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமா நட போடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை போஷித்து விட்டார், இன்னைக்கு ஆண்டவர் என்னை பரிபூரணமாய் நடத்தி இருக்கிறார், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் இன்றைய நாளிலே என்னை ஆண்டவர் பூரணமாய் நடத்தி இருக்கிறார் என்று வாயினாலே அறிக்கையிடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க வாழ்க்கையில அந்த சார்ந்து இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் கர்த்தரோடையே கனெக்ட் பண்ணி ஆண்டவரோடையே சொல்லி, ஆண்டவரே நீர் நடத்துகிற பாதைகளுக்கு ஸ்தோத்திரம், இந்த வழியில என்னை கூட்டிட்டு போறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படியே சொல்லி பழகினவங்க என்னைக்குமே ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லை, ஏன் என்னை எப்படி நடத்துறீங்க, எனக்கு ஏன் இந்த பாதைன்னு யார் வாயிலிருந்து வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி சார்ந்திருந்து விசுவாசத்தோட சொல்லுவோமா, நான் ஆண்டவரை உண்மையே சார்ந்திருக்கிறேன், என்னை பூரண சமாதானத்தோடு நடத்துகிறீர் என்று விசுவாசத்தோடு அல்லது என்ன சொல்லலாம், நம்பிக்கையோடு அந்த பாடலை சேர்ந்து இன்னொரு விசையாய் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம். இன்னொரு விசை சொல்லுவோமா? கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவாய். ஒரு விசை கர்த்தரையே ஆமென் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரை அக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தருக்கு
அவருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் சொல்லுங்க நடப்பது. ஆமென். தீமைக்கு ஏது ஆமென் நடப்பது. தீமைக்கு ஏது இல்லையே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்த்து. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. ஆமென். என்னை அவர் என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. சொல்லுங்க என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. விசுவாசத்தோட என் மேய்ப்பராய் ஆமென் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. சொல்லுங்க என் மேய்ப்பராய் இயேசு ஆமென் என் வாழ்விலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. சொல்லுங்க எங்கோ மொழி எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கெங்கு மொழி அல்லவா. ஆமென். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கெங்கு மொழி அல்லவா. என் மேய்ப்பராய் முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது குறைகள் என்பது இன்னொரு விசையாய் சொல்லுவோம். என் மேய்ப்பராய் இயேசு ஆமென் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. சொல்லுங்க என் மேய்ப்பராய் என் மேய்ப்பராய் ஆமென் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பாய் நிரப்பினதால் எல்லோருக்கும் நண்பனாயாகியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பினதால் எல்லோருக்கும் நண்பனாயாகியதால் என் உள்ளமே ஆகா என்பனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. சொல்லுங்க என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் போது என் வாழ்விலே ஆமென். சொல்லுங்க என் மேய்ப்பராய்
அவர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நம்முடைய எல்லாமா இருக்கிறாரே. இயேசுவல்லால் இன்னும் வேறெங்கும் இல்லையே. சொல்லுங்க, இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை அல்லாமல், இயேசுவே அல்லாமல் இந்த யுகத்திலே, இந்த உலகத்திலே இன்பம் வேறு ஒன்றுமில்லை. அவரும் நம்மோடு இருந்த போதும் எல்லா சந்தோஷத்திற்குள்ளும், எல்லா ஆசீர்வாதத்திற்குள்ளும், எல்லா நன்மைகளுக்குள்ளும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறாரே. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. என் மேய்ப்பரா மாத்திரம் நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே. என் நண்பரா நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே. எனக்கு எல்லாமுமாக நீங்க மாத்திரம் இருந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபஷகதனலரதியந்தரபலவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். அவர் தம்முடைய அன்பை நம்மிலே ஊற்றியிருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்விலே மேன்மைகளை காண செய்திருக்கிறாரே. இந்த இயேசுவல்லால் வேறே கதி நமக்கில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், ஆகாமியத்தின் கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய பிரகாரங்களிலே, என் தேவனுடைய சந்நிதியிலே தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக, அவருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கும்படியாக அதையே நான் நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே. உங்க சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ரிமகதனலரமஷகதனலரதியந்தரபலவோ. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அவர் நம்முடைய நடுவிலே தம்முடைய சிங்காசனத்தை அமைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, பரிசுத்தமுள்ள ராஜாவை, ஹல்லேலூயா, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த நம்முடைய கர்த்தரை, ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன்
சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும். ஆமென். அவருடைய சமூகம்தான். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் அவருடைய சமூகம் இங்க இருக்கிறதை உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் நமக்கும் தேவனுக்கும் ஒரு என்கவுண்டர் உண்டாகணும், நமக்கும் பரலோகத்திற்கும் ஒரு என்கவுண்டர் உண்டாகணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தின் மேலே பிரியமுள்ளவர்களாக நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீது கர்த்தருடைய சமூகத்தின் மேல் வைத்ததான பிரியத்திற்கு அளவே இல்லை. கர்த்தரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் தாவீது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிய மனதே இல்லாமல் எப்பொழுது நான் என் தேவனுடைய சமூகத்திலேயே நான் காத்திருப்பேன், எப்பொழுது என் தேவனுடைய சமூகத்திலேயே நான் தரித்திருப்பேன், அவருடைய சமூகத்தையே நான் நாடுவேன். ஓ ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீரே என் தஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகா, நீரே ராஜா. சொல்லோ, நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. சொல்லுங்க, எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே, எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே. இன்னும் ஒரு விஷயம், எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே இயேசுவே மீட்பர்,
சொல்லுங்க, இயேசுவே என் ராஜா, இயேசு அவரே என்னை ஆளுகை செய்கிறவர். ராஜா இயேசுவே தேவன், அவரை அல்லாமல் வேற ஒரு தேவன் எனக்கு இல்லை. அவரே என் மீட்பர். இயேசுவே என் இயேசுவே. ரெண்டு கையை உயர்த்தி, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ஓ, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. அதே கேள்வியை தான் இன்றைக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சித்தாரே, அவர் அதே கேள்வியை கேட்கிறார். இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணுங்க, பார்க்கலாம். என் பக்கத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும், இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும், இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் நாங்கள் உம்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கர்த்தர். அப்படி ஒப்பு கொடுத்தவர்கள் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற ஒரு கதி இல்லைப்பா, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற ஒரு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பெற்றோரை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், எனக்கு இருக்கிற சம்பத்துக்களை காட்டிலும், எனக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா. பேதுரு சொன்ன பதில் ஆண்டவருக்கு ஒரு நிறைவு வரல. திரும்ப திரும்ப கேட்கிறார், இவர்களை காட்டிலும் இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுரு டோட்டலாக சரண்டர் ஆகி, ஆண்டவரே உண்மையாகவே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையாகவே நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியானால் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அப்படியானால் நான் ஒன்று தருகிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் சுமை லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிற இருதயத்தோடு கூட, ஆண்டவரே உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்காக சேவை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காகவே. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாக கொஞ்சம் நம்மை நிதானித்து, நான் இந்த உலகத்தில் வாழ்வதே உமக்காக மட்டும்தான்ப்பா அப்படின்னு இந்த இடத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லக்கூடியவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாமே எனக்கு தந்திருக்கிறீங்க, உறவுகளை தந்திருக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுனுடைய அர்த்தமே நீங்கள் தான்ப்பா. இந்த உலகத்தில் நான் வாழ்வது உமக்காக மாத்திரமே. ஹல்லேலூயா. உண்மையாக. அதனால தான் ஆண்டவர் நம்ம வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்லி. ரெண்டு கையையும் உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் உயர்த்துவது ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். ஓ ஹல்லேலூயா. சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்து பார்க்கிறாரு.
ஓ ஹல்லேலூயா. 2 கரங்களையும் உயர்த்தும் பொழுது ஒரு சுகந்த வாசனை அப்படியே மேலே எழும்புகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்கு பலிபீடத்திலே முற்றிலுமாக அர்ப்பணித்து டோட்டலாக சரண்டர் பண்ணி ஈசாக்கு பலிபீடத்தில் கிடத்தப்பட்டான். ஆபிரகாமும் ஒப்பு கொடுத்தார். அப்பாவும் மகனும் ஒன்று போல ஹல்லேலூயா தங்களை ஒப்பு கொடுக்கிறதான அந்த அனுபவத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்கடா தான் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த முயற்சி, சொந்த பிரயாசம் அது எல்லாம் வீண் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக மாத்திரமே, வேற யாரையுமே பார்க்க வேண்டாம், யாருக்காகவும் நீங்க உங்க கையை உயர்த்த வேண்டாம். ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உமக்காக மாத்திரமே. சிலர் சொல்லுவாங்க, நான் உனக்காக தான் வாழ்வேன், உனக்காக தான் வாழ்றேன். அதெல்லாம் ஒரு நாள்ல மறைந்து போயிருங்க, அதெல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த உலகத்தில் உண்மையிலே கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு அப்படி அர்ப்பணிப்போடு கூட நீங்கள் வாழ்ந்து பாருங்க. ஆமென். கர்த்தர் இந்த உலகத்தில் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். ஓ ஹல்லேலூயா. நம் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்வார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், என் வாழ்வெல்லாம் உம்மோடுதான். சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், என் வாழ்வெல்லாம் உம்மோடுதான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. கர்த்தருக்கு உகந்த சுகந்த வாசனையான பலியை ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுதும் கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய அர்ப்பணிப்பிலே பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. மேலே துதி எழும்புகிறது, சுகந்த வாசனையான பலி மேலே எழும்புகிறது. கர்த்தர் அதன் மேல் பிரியமாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஆவியானவரே, இப்பொழுது ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ரீகாரா நந்தரா ரா 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 பகதரா நந்தரா ரா ரா பா துரா நந்தரா ரா 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 பா பகதரா நந்தரா ரா பா. ஆவியானவரே,
நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நான் விடுதலையை பெற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, நான் மீட்பை பெற்றுக்கொண்டு என்று உணர்ந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார், என் சுகந்த வாசனையான பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஓ ரீகாதா நந்தரா பாபா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள ஆராதனையில் எல்லா பகுதிகளுமே முக்கியமான நேரம்தான். இந்த நேரமும் மிகவும் முக்கியமான ஒரு நேரம். ஆராதனை என்பது நமக்கும் தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு இடம். ஆமென். மனசு விட்டு கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு ஆராதனை பகுதிகளை கர்த்தர் நமக்கு தந்தார். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். கர்த்தருடைய சத்தத்துக்காக நாம் காத்திருப்போம். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்க தவறினதுனால தான் அவர்கள் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தாவீது, ஆமென், தாவீதும் இதே அனுபவத்துக்குள்ள தான் போனான். அதனால தான் உணர்ந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். தேவனுடைய சத்தத்தை இந்த நாட்களிலே கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய செவிகளை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுவாராக. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. தேவனுடைய வார்த்தை உன்னதத்திலிருந்து நமக்கு வெளிப்படும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் பேசுங்க. அவங்களுக்கு பேசணும், இவங்களுக்கு பேசணும்னு இல்லை, என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் சபையோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பண்ணினதான அந்த மிஸ்டேக்கை நாங்கள் ஒரு நாள் நாங்கள் செஞ்சிட மாட்டோம்ப்பா. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதிலே 9வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை முளைக்க பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகம் உண்டான நாளிலே ஆண்டவராகிய தேவன் ஜீவ விருட்சத்தை முளைக்க பண்ணினார். ஜீவ விருட்சம் அப்படின்னா வாழ்வு தரும் மரத்தை முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இருக்கிற ஆசீர்வாதத்தில் மிக 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 முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இன்னைக்கு முழு கிறிஸ்தவ உலகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் இன்னைக்கு நாம சபை நடுவில் என்ன செய்கிறோம், வந்து இருக்கிறோம். இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கூட்டத்தோடு போய் என்ன செஞ்சிருப்போம், நம்ம சேர்ந்திருப்போம். நிறைய கூட்டங்கள் இருக்குது. ஆமென். அந்த கூட்டத்தோடு போய் நம்மளும் சேர்ந்திருப்போம். ஆனால் நாம் அந்த கூட்டத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதான ஜனமாக இந்த ஆலயத்தின் நடுவில் வந்து இருக்கிறோம்னா ஒரே ஒரு ஆசீர்வாதத்திற்காகத்தான், ஜீவ விருட்சத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அல்லேலூயா. நித்தியமான அந்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்திலேயே நம்ம வந்து இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த இயேசு நமக்கு தேவையில்லை. இல்லைன்னா இப்படி இந்த ஆலயம் நமக்கு, இந்த சபை நமக்கு தேவையில்லை. ஆமென். எப்படி ஆயினும் ஆமென், நாம் நமக்கென்று வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்கிற பாக்கியத்தை நாம் பெற்று ஆமென், நித்திய காலமாய் யுகமாக தேவனோடு கூட வாழப்போகிற அந்த நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக உலகம் உண்டான நாளிலே
ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஏதேன் தோட்டத்தில் வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சுருக்கமாக மேலோட்டமாக நம்ம கடந்த 2 வாரங்களிலே நம்ம தியானித்தோம். போன வாரம் பாஸ்டம்மா செய்தி கொடுத்தது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம அதற்கு முன்பு 2 வாரங்களும் இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். மேலோட்டமாக சில காரியங்களை சொல்லிட்டு இன்றைக்கு சொல்ல வேண்டியதான ஆமென் செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோமாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தோட்டத்தின் நடுவிலே இந்த விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ணினார். அதே தோட்டத்தின் நடுவிலே தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஆண்டவர் முளைக்க பண்ணினார். ஏதேன் தோட்டம் பறந்து விரிந்ததான அந்த தோட்டம். அந்த தோட்டத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எல்லா விருட்சங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். மனிதனை அவருடைய சாயலாக சிருஷ்டித்து அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார். அந்த தோட்டத்தில் நடுவிலே ஆண்டவர் முக்கியமாக ஒரு 2 மரங்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்று ஜீவ விருட்சம். ஒன்று மரணத்திற்கு ஏதுவான மரம், இன்னொன்று ஜீவனுக்கு ஏதுவான மரம். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆதாமினிடத்தில் சொன்னார், இந்த தோட்டத்தின் நடுவிலே உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் இந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிறதான நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரா? ஆதியாகம புஸ்தகத்தில் முழுமையும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அப்படி எங்கேயுமே ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே முளைக்க பண்ணினார். எல்லாமே அவர்களுக்கு முன்பதாகத்தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் இப்போ புசிச்சிடாதீங்கப்பா, அதுக்குன்னு நான் ஒரு டைம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யலை, ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த நன்மை தீமை அது அந்த 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 மரம் அது மரணத்துக்கு ஏதுவான மரம். ஆகையினாலே அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். பழத்தில் பிரச்சனை இல்லை, கனியில் பிரச்சனை இல்லை. எல்லா கனியும் ஆசீர்வாதமானது தான். அல்லேலூயா. பழத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இவங்க நடக்கிறார்கள் என்பதுதான் நாம் அறிய வேண்டியதான ஒரு உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சம்பவம் தெரியும். இந்த ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் ஒரு மனமாக என்ன செஞ்சாங்க, பாவம் செய்தார்கள். பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு மனம் என்ன செஞ்சிடும், வந்துடும். எதுக்கு ஒரு மனம் வருதோ இல்லையோ, பாவம் செய்கிறதுக்கு என்ன வந்துடும், சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. பாவம் செய்கிறதுக்கு ஒரு மனம் வந்துடும். புதிய ஏற்பாட்டில் அனனியா சபீரா 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு பாவம் செய்து தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்க, வந்து நின்னாங்க. சரி, அப்போ பாவம் செய்வதற்கு 2 பேரும் ஒருமனப்பட்டு அவர்கள் அந்த முடிவை எடுத்தாங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். இப்போ உள்ளே இருக்கிறதான அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்கள் புசிக்க முடியாமல் போய்விட்டது. மறுபடியும் அவர்கள் எத்தனையோ முறை அந்த ஏதேன் தோட்டத்தின் வாசலில் வந்து அவங்க புலம்பி இருக்கக்கூடும், அழுதிருக்கக்கூடும். அதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். ஆனால் ஏதேன் தோட்டத்தின் வாசல் மூடப்பட்ட வாசல் திறக்கப்படவில்லை. அந்த வாசலிலே கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேருபீன்கள் அங்கே தேவனுடைய சமூகத்தை நோக்கியே இருந்தது. நடுவிலே சுடரொளி பட்டயம். இந்த சுடரொளி பட்டயம் 4 திசையிலும் என்ன செய்யும், சுழன்று கொண்டே இருக்கும். அது எங்கேயுமே அது அங்கே உள்ள நுழையிறதுக்கு வாசல்கள் என்ன செய்யப்படவில்லை, திறக்கப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் அதற்கு பின்பு வந்ததான தலைமுறைகள் சந்ததியார்கள் எத்தனையோ முறை இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விடலாம் என்று ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டதான இவர்களுக்கு இருக்கிறதான ஒரு மிகப்பெரியதான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, திரும்பவும் இழந்து போனதான ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்குன்னு என்ன, இன்றைக்கு இழந்து போனதான இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனதான மனிதனுக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, திரும்பவும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும். அல்லேலூயா,
அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமேன். யாரெல்லாம் ஆமேன் அதை பெற்றுக்கொண்டாங்க, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியான அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா வெகு சிலராகத்தான் இருக்கிறாங்க. அந்த சிலராகிய கூட்டத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது, மனிதனுடைய முயற்சியினால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு ஒரு பரிகாரம் தேவை. அந்த பரிகாரத்திற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்தார். அல்லேலூயா. நீங்க வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்க எனக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல வேண்டாம், எனக்கு ஆமேன் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாக நீங்க அல்லேலூயா ஆமேன் சொல்லும் பொழுது அது கர்த்தருக்கு மகிமை போய் சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த மரத்தினாலே, ஏதேன் தோட்டத்தில் எந்த மரத்தினாலே மனிதனுக்கு சாபம் வந்ததோ, எந்த மரத்தினாலே மனிதனுக்கு மீறுதல் வந்ததோ, அதே மரத்திலே இயேசு கிறிஸ்து தூக்கப்பட்டு எல்லா சாபத்துக்கு ஏதுவான எல்லாவற்றையும் முறியடித்து இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க மரணத்துக்கு ஏதுவாக இருந்ததான ஒரு மரத்தின் மூலமாக மனிதனுக்கு சாபம் வந்தது. 2000 வருடத்திற்கு முன்பதாக அந்த சாபத்தை முறியடிக்கும்படியாக தான் ஆமென் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவை என்கிற மரத்திலே அவர் தூக்கப்பட்டவராக எல்லா சாபத்திற்கான ஆமென் எல்லா கிரியைகளையும் முறியடித்து உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மறுபடியும் நாம் புசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். இப்போதான் நான் இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நான் கடந்து போகிறேன். இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களோடு கூட ஆமாம் எவ்வளவு தூரம் இந்த வசனங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தங்க சத்தமா வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்துக்கான செய்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நான் யோசிக்கும் பொழுது நிறைய வசனங்கள் என்னுடைய மனதுக்குள்ளாக வந்தது. நிறைய காரியங்களை கர்த்தர் என்னுடைய மனதிலே சிந்தையிலே வைத்தார். ஆனால் நேற்றைக்கு குறிப்பிட்டு நிறைய வசனங்கள் இந்த வாரம் முழுவதும் என்னுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வசனத்தை பிரசங்கிக்க வேண்டுமோ, இந்த வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டுமோ என்று என்னுடைய சிந்தையில் ஓடிட்டே இருந்தது. நேற்றைக்கு நைட்டு தான், நேற்றைக்கு இரவு 10 மணிக்கு மேலே தான் ஆண்டவரே நாளைய தினத்தில் கொடுக்க வேண்டியதான உம்முடைய வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையை நான் சபை நடுவில் கொடுக்க ஆவியானவர் என்னை நடத்துவீராக என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்துக்கு நேராக திருப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. காது இருக்குதா எல்லாருக்கும்? ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் தொட்டு பாருங்க காது இருக்குதா அப்படின்னு. காது இல்லாமல் யாரையும் ஆண்டவர் படைக்கலை. சிலருக்கு காது இருக்குது, ஆனால் காது கேளாமல் என்ன செய்யுது? இருக்குது. நமக்கு காது இருந்தும் காது கேட்காம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா, ஆமென். காதுகளில் கையை வைத்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் காதுகளிலே உம்முடைய சத்தம் கேட்கணும்ப்பா. என் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தையின் சத்தம் இந்த காதுகளில் தொனிக்கணும்ப்பா. அல்லேலூயா. எத்தனையோ சத்தங்களை நாங்கள் கேட்குறோம், எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்குறோம். அது அல்ல எங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது, அது அல்ல எங்களை ஆசீர்வதிப்பது. இந்த காதுகளில் ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்கணும்.
இந்த காதுகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. யோவானுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுது. என்ன எழுதணும்? யாரு ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கும் இந்த நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏற்கனவே அந்த வாக்குத்தத்தம் ஏதேனில் வைக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ஆவியானவர் மூலமாக சபைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? பரதீசின் மத்தியில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. இது வாக்கு பண்றது யார் வாக்கு பண்றாரு? யார் வாக்கு பண்றாரு? ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த பிரசங்கத்துக்குள்ள வந்துட்டாதான் ஆமென் சொல்லப்படுகிறதான காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள போகும். இல்லைன்னா ஏதோ 4 விஷயத்தை அறிஞ்சது மாதிரியே இருக்கும். ஆமென். இன்றைக்கு சில வசனத்தினுடைய சில காரியங்களெல்லாம், சில விளக்கங்களெல்லாம், சில வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்தாலும் எங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான வார்த்தையை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிராமிஸ் பண்றாரு. நிச்சயமாகவே நான் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாருக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆவியானவர் புசிக்க கொடுப்பாரா? நம்ம இதெல்லாம் கடந்த வாரங்களில் தியானித்தோம். ஆனாலும் மேலோட்டமாக சில காரியத்தை நான் சொல்லிட்டு ஆமென் இன்னும் ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிறதான காரியம் இம்மைக்குரியதான ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க மறுமையில் மட்டும்தான், இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம்தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நான் அந்த உலகத்திலேயே நான் வாழ்றேன் அப்படின்னு சிலர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் எப்படி இருக்கிறாங்க? இந்த உலகத்துல தான் எனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சிலர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஓடுற ஓட்டம் வேஸ்ட், வீணானது. ஆனால் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்திலையும் இம்மைக்குரியதான இந்த வாழ்க்கையிலையும் மறுமைக்குரியதான வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இம்மைக்குரியதான நிலைமைகளில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மறுமைக்குரியதான நிலைமைகளிலும் நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது அந்த மறுமைக்குரியதான ஆசீர்வாதத்தை, உலக வாழ்க்கையின் முடிவுக்கு பின்பதாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுருக்கமாக சொல்லிட்டு இம்மைக்குரியதான நிலைமைகள்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். யார் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு யாருக்கு முடியும்? யாருக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்? யாரால் அந்த வாழ்வு தரும் அந்த மரத்தினுடைய கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட என்றென்றைக்கும் ஆமென் அழிவில்லாத நித்தியமான வாழ்க்கையை யார் பெற்றுக்கொள்ள கூடும் அப்படின்னு சொன்னா, ஆமென். நான் ஒவ்வொன்றுக்கும் நான் வசனத்தை எடுக்க விரும்பல, அப்படின்னா எனக்கு இன்னைக்கு டைம் போதாது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதான காரியம் ஒன்று, இயேசுவை விசுவாசித்து. நான் ஒரு 5 காரியத்தை சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இதை மனதில் பதித்து கொள்வோம். இந்த 5 காரியத்தையும் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே உறுதியாக நான் சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், ஆண்டவர் மறுமையிலே வைத்திருக்கிறதான அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர்
ஆமென். எல்லாருக்கும் அதை கொடுத்து விட மாட்டார். ஆனால் இந்த 5 விதமான, நான் சொல்ல போகிறதான இந்த 5 விதமான தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். முதலாவது, இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து அவர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகர், சொந்த தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா முதல் தகுதியை நீங்க பெற்றுட்டீங்க. இயேசுவை விசுவாசித்து, ஆமென், அவரே என்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு. இரண்டாவது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்து. அல்லேலூயா. இது இரண்டாவது தகுதி. இது எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். ஆமென். இரண்டாவது தகுதி என்ன? பிதா, எல்லாரும் சொல்லுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்து. அல்லேலூயா. இப்போ இந்த ஞானஸ்நானத்துக்கு நான் இப்போ விளக்கம் கொடுக்க நான் விரும்பல, இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்றேன். இது இரண்டாவது தகுதி. இந்த இரண்டாவது தகுதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது தகுதி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்று. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்தியில எப்போ வரைக்கும் பங்கு பெறணுமா? எப்போ வரைக்கும் பங்கு பெறணும்? இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பரியந்தமும் இந்த கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யணும்? பங்கு பெறணும். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறதான அப்பத்தையும் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறதான ரசத்தையும் நாம புசிக்கணும், பானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பந்தியில நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். இது மூன்றாவது தகுதி. நாலாவது தகுதி என்ன தகுதி அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து. அல்லேலூயா. நாலாவது தகுதி என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன, இப்போ விளக்குறதுக்கு எனக்கு சமயம் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் கூட அபிஷேக ஆராதனை இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டால்தான் இந்த உலகத்தில் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எல்லா இடத்திலும் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா நாலாவது தகுதி என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து. ஐந்தாவது தகுதி என்ன? அதோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு அல்ல இந்த உலகத்தில். அதற்கப்புறம் என்ன தகுதி? நான் அந்த சாட்சியை, நான் பெற்றுக்கொண்டதான அந்த சாட்சியை பிறருக்கு அறிவித்து. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஊழியம் செய்வது. நான் சும்மா இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட நான் சும்மா இருக்க முடியாது. ஆமென். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டனா இந்த உலகத்தில் சும்மா இருக்க முடியாது. ஆமென். நான் என்னால் முடிந்த அளவில் இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் இயேசுனுடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அறிவிக்க வேண்டும். இது ஐந்தாவது தகுதி. சரியா? வேகமாக சொல்லுங்க. 5 தகுதியை சொன்னேன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஆமென், வேதத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதான இருக்கக்கூடிய 5 தகுதி. ஆமென். வேற எதுவுமே இல்லை. ஒன்று சொல்லுங்க. 1, இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து, உடன்படிக்கைக்கு அடையாளமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, அந்த சாட்சியை பிறருக்கு அறிவிப்பது. அல்லேலூயா. இந்த 5 தகுதியையும் யார் ஒருவர் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 5 தகுதியையும் பெற்றுக்கொண்டவர்கள் உலகம், மாமிசம், பிசாசு, இது அத்தனையும் யார் ஒருவர் ஜெயித்து மேற்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உறுதியாக, ஆமென், ஷுவராக சொல்ல முடியும், ஆவியானவர்
பரதீசின் மத்தியில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு போராட்டங்கள் உண்டு. அவ்வளவு எளிதாக இந்த 5 தகுதியை பெற்றுவிட முடியாது. அவ்வளவு ஈஸியாக இந்த 5 தகுதியை பெற்றுவிட முடியாது. ஏதோ படித்து மனப்பாடம் பண்றதுனால இந்த 5 தகுதி நமக்குள்ள வராது, அல்லது யாரோ ஒருத்தர் சொல்றதுனால இந்த 5 தகுதி நமக்குள்ள வராது. நாமே தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட இருக்கிறதான அந்த என்கவுண்டர் மூலமாக தான் இந்த 5 தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், ஏதோ நம்ம வாசித்து தெரிந்து கொள்வதனால இந்த தகுதியை நம்ம பெற்றுவிட முடியாது, அல்லது யாரோ ஒருத்தர் சொல்றதுனால இதை நம்ம பெற்றுவிட முடியாது. நமக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் தான் இந்த 5 தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழுத்தம் திருத்தமாக இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறேன். ஆமென். இந்த வார்த்தைகளை நாம் நல்ல நிதானமாக கவனிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்படியானால் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவ மாவட்டம்னு தான் சொல்கிறோம், ஆனால் எத்தனை பேர் இந்த 5 தகுதியும் பெற்றிருக்கிறார்கள்? எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க இந்த 5 தகுதியும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். நம்முடைய பகுதிகளில் நிறைய பாரம்பரிய சபைகள் இருக்குது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான எத்தனையோ பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தகுதியை உடையவர்கள் யாரோ அவர்களே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நான் சொன்னேன், இதெல்லாம் இந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், நமக்குள்ள இருக்கிற மாமிசம், பிசாசு, இதை 3 என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகம், மாமிசம், பிசாசு, இதை 3ஐயும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலைன்னா இந்த ஆசீர்வாதம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தும் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிடும். இதை அத்தனையும் ஜெயிக்கணும். இந்த 3ல் எது பெருசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகம், பிசாசு, மாம்சம், இதில் 3ல் எது பெருசுன்னு சொல்லுங்க. ஓ, கிளீனாக அடிச்சிட்டிங்களே. பிசாசை காட்டிலும் உலகத்தை காட்டிலும் அதை கூட கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளேயே கிடக்குது பார்த்தீங்களா, மாம்சம், சுயம். மாம்சம்னா சுயம். அந்த சுயம் பார்த்தீங்களா, அதை மேற்கொள்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஏன்னா நம்ம சரீரத்தோடையே இணைஞ்சு கிடக்குது. ஜென்ம சுபாவம், ஆமேன், ஆதாமுனுடைய அந்த வித்து பாவம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆமேன், கல்வாரி சிலுவையில் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா இது எல்லாம் என்ன செஞ்சிடும்? நம்ம விட்டு கடந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி மாறிடுவோம்? புது சிருஷ்டியாக நம்ம மாறிடுவோம். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு பலன் தருவாராக, பலன் தருவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் நித்தியமா என்றென்றைக்கும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா. சில வசனத்தை வேணா சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனம் 58வது வசனம், என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 54வது வசனம், நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களுக்கு, ஆமென், அவர்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். அங்கே அவர்களுடைய சரீரத்தில் வியாதி இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர்கள் இல்லை. எப்பொழுதுமே ஆரோக்கியமான, என்றென்றைக்கும், ஆமென், தேவனோடு கூட நித்தியமாய் வாழக்கூடியதான அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் தான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? ஆமென், அல்லேலூயா. ஆக்சுவலா இந்த வாழ்க்கைக்காக தான் இயேசு வேணும்னு உள்ள வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்காக தான் சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாயிலும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா,
ஒருத்தர் சொல்லும்போது, எப்படியாவது அந்த பரலோக வாசல்லையாவது என்னை கொண்டு போய் தத்தியாவது பரலோக வாசல்ல கொண்டு போய், அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, அந்த பரலோக வாசல்ல என்னை ஒரு வாட்ச்மேனாவது என்னை கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையா இருக்குதா? ஆமென், அல்லேலூயா. ஒரு பாட்டை மாத்திரம் பாடிட்டு ஆமென், அடுத்த இன்னொரு பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஆமென். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், அவர் நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். ஆமென். நாம் அவரோடு கூட போகிறோம். அங்கு போய் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதத்துக்கு அது அளவே இல்லை. ஆமென். தேவ மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம், மகிமையின் சாயலை நாம் பெற்றிருப்போம். ஆமென். அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே வேற எதுவுமே இல்லை. என்றென்றைக்கும் சந்தோஷமான நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை. துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை. பஞ்சம் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் சொன்னதெல்லாம் மகிமைக்குரியதான மறுமைக்குரியதான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தரை இழந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். இது இம்மைக்குரியதான ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதில் 4வது வசனம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அல்லேலூயா. ஆரோக்கியமுள்ள நாவுக்கு இப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது. இனிமையான நாக்கு, மென்மையான நாக்கு. ஆமென். ஆரோக்கியமுள்ள, ஆரோக்கியமான நாவு என்று இப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சத்திற்கும் இந்த நாவுக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது? இந்த ஜீவ விருட்சத்திற்கும்
இந்த நாக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இது நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம யோசித்து பார்த்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஜீவ விருட்சம் என்பது எல்லா நன்மைகளுக்கும் சகலவிதமான ஆசீர்வாதத்திற்கும் அடையாளமான ஒன்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை போல ஆசீர்வாதமான ஒன்று ஒன்றுமே இல்லை. ஜீவ விருட்சம் என்பது சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான அற்புதமான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் எல்லா நன்மைகளுக்கும் அடையாளமாக இருக்கிற, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அடையாளமாக இருக்கிறதான அந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாராம்? இந்த நாவில் வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துக்கு நடுவிலே ஜீவ விருட்சத்தின் மரத்தை ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் வச்சிருந்தார். இப்போ இந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குதான்? எங்க இருக்குதான்? மனிதனுடைய சரீரத்தில் முக்கிய பகுதியாக இருக்கிறதான இந்த வாய்க்குள் இருக்கிறதான இந்த நாவில் என்னத்தை வச்சிருக்கிறாராம்? ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. நானும் எத்தனையோ முறை இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு கடந்து போயிருக்கிறேன். நீங்களும் இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இதுக்குரியதான அர்த்தம் என்னன்னு இப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம். நிறைய இருக்குது, ஆனாலும் சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான ஏராளமான அவயங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. அதில் மிக 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம் என்ன அவயவம்? நாக்கு. சரிதானே? இந்த நாக்கு எங்கே இருக்குது? அழகா உள்ள அன்னைக்கு ஏதேன் தோட்டம் எப்படி அடைக்கப்பட்டு வெளியில் பயங்கரமாக சுடர் ஒளி பட்டயத்தெல்லாம் வச்சு கேருபீன்களெல்லாம் வச்சு அந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் பாதுகாத்தாரோ, இந்த நாக்கை 32 பல்லை வச்சு 2 உதட வச்சு, வேறு எந்த சரீரத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு? பல்லு அவ்வளவு, சிலருக்கு பல்லு இல்லை. பல்லு இல்லைன்னா பாதுகாப்பு, பல்லு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி. ஆனால் அங்கே உள்ள நாக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 ஆமென். இந்த கண்ணுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு, இந்த காதுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு, சரீரத்தில் வேறு எந்த உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு, 32 பல்லையும் வைத்து இந்த நாக்கை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் நிதானமாக பேசுகிறேன். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் ஜீவ விருட்சத்தை வைத்தார். இன்னைக்கு மனித சரீரத்தில் முக்கியமான பகுதியாக இருக்கிறதான இந்த வாய்க்குள்ள ஜீவ விருட்சமாகிய நாவை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். நான் எக்ஸ்ட்ராலாம் கூட்டியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வசனத்தில் இருக்கிறதுபடி நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கும் அதிகமாய் தேவை, எனக்கும் அதிகமாய் தேவை. அல்லேலூயா. ஆரோக்கியமான நாவு என்னதான் சொல்லுங்க? ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தில் எல்லா உறுப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாவை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவுக்கு வேதாகமத்தில் ஒரு அதிகாரம் முழுவதும் இந்த நாவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? வேற எந்த உறுப்புகளுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உள்ள பாதுகாப்பாக இருக்கிறதான இருதயம் என்ன? இருதயத்தின் நினைவுகள், இந்த இருதயம் அது எவ்வளவு முக்கியமானது, உள்ள இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது, அதெல்லாம் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவ்வளவு உறுப்புகளுக்கும் சொல்லப்படாத ஒரு அதிகமான ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த உறுப்புக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாவை குறித்து யாக்கோபு நிருபத்தில் அந்த முழு அதிகாரமும் என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த நாவு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஜீவ விருட்சம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஜீவ விருட்சம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்வுக்கான மரம். சரிதானே? வாழ்வுக்கான வழி,
வாழ்வுக்கான அத்தனை காரியமும் எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாராம்? இந்த நாக்கில் வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புதிய வசனம்னு தெரியுது? யாருக்குமே இந்த வசனம் புதுசா தெரியாதுக்கு வாய்ப்பு இல்லை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் நான் என்னை நானே யோசித்தேன், எத்தனை நேரங்களில் இந்த வார்த்தைகளை நாம் மரணத்துக்கு எதுவாக நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஆமேன். எத்தனை நேரங்களில் இந்த 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 நாக்கை ஆமேன் தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாவு ஆரோக்கியமான நாவு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாவை குறித்து மேலோட்டமாக சின்ன காரியத்தை சொல்கிறேன். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் நிறைய இருக்குது. சிறிய தீ பெரிய காட்டையை என்ன செய்யதான்? கொளுத்தி விடுகிறது. சின்ன தீ தான், ஆனால் பெரிய காட்டையை என்ன செஞ்சிருது? கொளுத்திடுது. ஒரு சின்ன வார்த்தை தான் ஒட்டு மொத்தத்தையும் என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். ஒரு சின்ன சுக்கான் தான் பெரிய கப்பலை என்ன செஞ்சிருது? திருப்பிடுது. சின்ன சுக்கான் பெரிய கப்பலை என்ன செஞ்சிருது? திருப்பிடுது. ஒரு சிறிய நாவு, சின்ன நாவு தான் முழு சரீரத்தை என்ன செஞ்சிருது? கரைப்படுத்தி விடுகிறது. இதெல்லாம் நான் சொல்லல, வசனத்தில் இருக்கிறத நான் சொல்றேன். அல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நல்லா யோசிக்கணும். உங்களுடைய மென்டாலிட்டிக்காக தான், அதாவது உங்களுடைய மென்டாலிட்டின்னு சொல்கிறத காட்டிலும் சபையினுடைய இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய மென்டாலிட்டிக்காக தான் நான் என்ன மாற்றிக்கிட்டேன். மாதத்தில் முதல் வாரம் என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தர்றாரோ அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இப்படி தப்பாக எடுத்தாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை. பாஸ்டர் கரெக்டாக இது இவங்களுக்காகத்தான் இதுக்காகத்தான் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜீவனுடைய வார்த்தையை பேசுகிறது தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்படியானால் இந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறார். ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன நாவு தான், ஆனால் அங்கே வசனத்தில் நிறைய இருக்குது. அது பயங்கரமான தாக்கத்தை என்ன செஞ்சிருது? ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நாவை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்வுக்கான, ஆசீர்வாதத்திற்கான, நன்மைக்கான அத்தனை வழிகளும் இந்த நாவலில் தான் இருக்குது. அல்லேலூயா, 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 ஆமேன். நாக்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காமிக்க சொன்னால் பயந்துருவாங்க. சிலருக்கு கறி நாக்காக இருக்கும், நாக்கு ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். சிலருக்கு அந்த நாக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நாவு எல்லாருக்கும் ஒன்று போல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த நாக்கில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, ஜீவனை, நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாவை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்திட்டாலே போதும். ஆமேன். இந்த உலகத்தில் இம்மைக்குரியதான இந்த வாழ்க்கையில் ஆமேன் தேவனுடைய சகல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன், ஆமேன் சொல்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இந்த நாவிலே ஆரம்பத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. வார்த்தையினால் எல்லாமே உருவாயிற்று. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு ஆண்டவர் கண்டார், இது எல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது, எதுவுமே கெட்டது கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எல்லாமே என்னது தான்? நல்லது தான். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்படியானால் இந்த வார்த்தையினால எதையும் உருவாக்க முடியும். ஆமேன் சொல்லுங்க. நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தையினால எதையும் உருவாக்கவும் முடியும், எதையும் அழிக்கவும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையில் உருவாக்குகிற சக்தியையும் வச்சிருக்கிறாரு, அழிக்கக்கூடிய சக்தியையும் வச்சிருக்கிறாரு. இந்த நாவை நம்ம சரியாய் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தாவீது சங்கீதத்தில் சொல்றார், இந்த நாவை எல்லா காவலோடும் நீர் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இந்த நாவு, இந்த வார்த்தை, நாவிலே இருக்கிறதான இந்த வார்த்தை, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. அன்னைக்கு சுடரொளி பட்டயம் சுழன்று இதுதான் அர்த்தம், இதுதான் விளக்கம்னு சொல்ல வரல, மைண்டில் வர்றதுனால சொல்கிறேன். இந்த நாக்கும் சுழண்டுக்கிட்டே, இந்த நாக்கில் என்னது கிடையாது?
எலும்பு கிடையாது. சரியாக உச்சரிப்பு வரலையே. என்ன? எலும்பு என்ன? போன். இந்த நாக்கில் ஒன்றுமே கிடையாது. எலும்பு கிடையாது, நரம்பு கிடையாது, ஒன்று. இந்த நாக்கு இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம்? சுழண்டுக்கிட்டே இருக்கும். அன்றைக்கும் அது அப்படி சுடரொளி பட்டயம் தான் நாக்குன்னு நான் சொல்ல வரல, எனக்கு அது தெரியல. அதுக்குரிய வெளிப்பாட்டை கர்த்தர் தருவாராக. சுடரொளி பட்டயம் அது ஆவியின் பட்டயம், அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், அது ஆவியானவர். அல்லேலூயா. அந்த செய்திக்குள்ளே போனோன்னா அது வேற செய்தி. அப்படியானால் ஆரம்பத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சாம்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாவு சரியாய் பயன்படுத்தப்பட்டால், இந்த நாவிலே தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் வெறுமை நிறைவாகும், இருள் எல்லாம் நீங்கி போகும். இந்த நாவு சரியாக பயன்படுத்தப்பட்டால் ஒழுங்கின்மை எல்லாம் மாறும். அல்லேலூயா. 3 காரியம். 1, இந்த நாவில் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டால் வெறுமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையெல்லாம் மாறும். ஆமேன். இருள் எல்லாம் நீங்கி போகும். ஆமேன். எல்லா ஒழுங்கீனமான காரியங்கள் எல்லாம் மாறும். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இந்த நாவை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாவில் ஆண்டவர் நிறைய இடத்துல ஆண்டவர் இந்த நாவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த நாவை பயன்படுத்துவதனால வரக்கூடிய நன்மைகளை நாம் வேதத்தில் நாம் அதிகமாய் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறவன். ஏசாயா உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவனுக்குள் ஒரு பாவ உணர்வு வந்தது. அவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை கண்ட பொழுது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள் நிச்சயமாக அந்த பாவ உணர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அங்க நோக்கி பார்ப்பதற்கு பதில் மனுஷங்களை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள பெருமையும் வீணான சிந்தனைகளும் தான் செய்யும், நமக்குள்ள எழும்பும். நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அப்படியானால் இங்கே ஏசாயா அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை நோக்கி பார்த்த பொழுது அவனுக்குள் ஒரு பாவ உணர்வு வந்தது. பாவ உணர்வு வந்து அவன் சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது 6வது 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு நெருப்பு தழலை எடுத்து அவனுடைய வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினாலே உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று ஏசாயாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த நாவை, ஆமென், இந்த சரீரத்தில் இருக்கிறதான இந்த நாவை பரிசுத்த ஆவியானவர் தொடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு மேல் வீட்டறையில் எல்லாரும் கூடி வந்திருக்கும் பொழுது ஆவியானவர் முதலாவது எங்கே வெளிப்பட்டார்? ஆவியானவர் எங்கே வெளிப்பட்டார் சொல்லுங்களேன். நான் ஒரு வேகத்தோடு இருக்கிறேன். 120 பேர் மேலெல்லாம் இருக்கட்டும். ஆவியானவர் முதலாவது எங்க வெளிப்பட்டாரா? அந்த நாவிலே. ஹல்லேலூயா. ஆமீன். அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த நாவு, ஆமீன், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நாவிலே, ஆமீன், பற்பல பாஷைகள் அவர்கள் பேசினார்கள். நாவிலே அதிகாரம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. நாவிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனை பற்றி புகழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினாலே ஆண்டவரே என்னுடைய நாவை பரிசுத்த ஆவியானவரீர் தொடுவீராக. அல்லேலூயா. யார் ஒருத்தர் இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் எனக்குரியது இல்லைன்னு யார் ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆண்டவரே, அன்னைக்கு ஏசாயாவே சொல்லுவார் அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஆண்டவரே, இந்த நான் அசுத்த உதடில் உள்ள மனுஷன்பா, நானும் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் நான் வாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது ஆவியானவர் நெருப்பு தழலை எடுத்து அந்த நாவை தொட்டார். அல்லேலூயா,
அல்லேலூயா. நம்முடைய நாவையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தொடுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது காரியம் அங்க பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில் 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஒன்னொன்னா வாசிக்கிறதுக்கு இப்போ நமக்கு சமயம் இல்லை. நமக்கு தெரியும், அன்றைக்கு கிதியோனுடைய நாட்கள்ல ஆமென் மீதியானியர்கள் வந்து அவனுடைய அங்க இருக்கிறதான தேசத்தில் இருக்கிற எல்லா விளைச்சலையும் கெடுத்து போட்டார்கள். எல்லாவற்றையும் கெடுத்து போடுவார்கள். எப்பெல்லாம் அவர்கள் ஆமென் பயிரிட்டு அது நல்லா வளர்ந்து அதை அறுவடை செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ, அறுவடை நாள்ல வந்து மீதியானியர்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவாங்க. அப்படியானால் அங்க அந்த நாட்கள்ல எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. அதற்கு நடுவில் கிதியோனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொன்னார், ஆமே நீ பயப்படாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிற மீதியானியரை முறி அடிப்பா என்று சொல்லி கிதியோனை கர்த்தர் பலப்படுத்தி அங்க செயல்படுத்தினார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஒண்ணா நான் சொன்னேன்னா நமக்கு நேரம் போயிடும். இப்போ இந்த கிதியோனுடைய சம்பவத்தில் நமக்கு தெரியும், கடைசியில் 300 பேர் என்ன செஞ்சாங்க, கிதியோனோடு கூட இருந்தாங்க. 300 பேர். இந்த 300 பேரும் செய்த காரியம் என்ன? ஒரு கையில தீவட்டி, ஒரு கையில எக்காலம், இன்னொரு கையில தீவட்டி, பானை. இதை கொண்டு போய் யுத்தத்துக்கு என்ன செய்யறாங்க, போகிறாங்க. யுத்தத்துக்கு இருக்கிறது பட்டயம் தான் இருக்கணும். ஆனால் இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்றாரு. கிதியோன் ஆட்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அங்க போய் நிற்கிறான். அங்க போய் நிற்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன் வந்து அங்க இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாரு, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். எல்லாரும் என்ன சொல்லணும்? கிதியோனுடைய பட்டயம். அவங்க கையில் இருக்கிற பட்டயம்லாம் என்ன பட்டயம்? பானை இருக்குது, தீவட்டி இருக்குது, எக்காலம் இருக்குது. என்ன வாயில ஊதுகிறதான எக்காலம் இருக்குது. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பட்டயம். அப்போ அவங்க வந்து ஆண்டவர் அங்கே உணர்த்துகிற காரியம் என்னன்னா, நீ வச்சிருக்கிறதான இந்த காரியத்தில் ஜெயம் இல்லை, அங்கே ஜெயம் வந்து கர்த்தரிடத்திலிருந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கிதியோன் சொல்றாரு, நீங்க எல்லாரும் அந்த நேரம் எல்லாரும் ரெடியா இருக்கணும். எதிரிகள் வரும் பொழுது பானையை உடைக்கணும், தீவட்டியை உயர்த்தணும், எக்காலத்தை ஊதணும். ஊதும் பொழுது சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லணும். நீ சொல்ல 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 எதிரிகள் எல்லாம் விழுந்து போவார்கள், சங்காரம் ஆவார்கள், சிதறுண்டு போவார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வர விரும்புகிறதான காரியம் என்னன்னா, நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எத்தனை கூட்டங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் அப்பதான் நம்ம ஆமென் பயிரிட்டு அது எல்லாம் நல்ல விளைச்சலுக்கு நேராக வந்திருக்கும் பொழுது ஆமென் எதிரிகள் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த நாவை. ஆமென் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று நம்ம முழங்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா எதிரிகள் சங்காரமாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. என்னால ஒன்றும் கிடையாது, என்னுடைய பலத்தினால ஒன்றும் கிடையாது, நான் கையில வச்சிருக்கிற இந்த ஆயுதத்தினால ஒன்றும் கிடையாது, கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து அறிந்து என்னுடைய சுய பலத்தினாலே என்னுடைய சுய ஞானத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது, தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. இந்த நாவை நம்ம பயன்படுத்துகிற காரியத்தை குறித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற, எதிரிகள் வரும் பொழுது அதை குறித்து சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த நாவை அதிகாரத்தோடு கூட பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அங்கே பாருங்க இன்னொரு காரியம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டு போய் அவன் நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. எசேக்கியேல் ரொம்ப ஞானமா ஒரு பதில் சொல்றாரு, ஆண்டவரே அது உமக்கு தெரியும். அப்படியானால் இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது, இந்த எலும்புகளை பார்த்து நீ உரைக்க வேண்டியது என்ன என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்படியான அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு எசேக்கியேல் எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைகளை, எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை எதோடு கூட பேசுறாரு? உலர்ந்த எலும்புகள். என்ன, அந்த எலும்புகள் எல்லாம் அங்கங்க செதறி போய் இருக்கிறது, எல்லாம் ஒன்னோடு ஒன்று இணைந்தது கிடையாது, எல்லாம் செதறி போய் இருக்கிறது. ஆனா அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளை நீங்கள்
உயிரடைவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். அதை பார்த்து சொல்ல 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 ஆமென், அங்கங்க செதறி கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஆமென், அவைகள் எல்லாம் தோல் உண்டாகி, நரம்பு உண்டாகி, சதை உண்டாகி, அவைகள் எல்லாம் மகா பெரிய சேனைகளாக எழும்பி நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்து போய் இருக்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆமென், அவைகளை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, இந்த நாவினாலே நாம் சொல்லும் பொழுது உலர்ந்து போன நிலைமைகள் எல்லாம் மாறும். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாவை அவிதமாக பயன்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென், இங்கே எரேமியாவை குறித்து பார்க்கிறோம். எரேமியா சொல்றாரு, நான் சின்ன பையனா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, என்ன போய் நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க, என்ன போய் இவங்கள்ட்ட போய் பேச சொல்றீங்க, நான் சிறு பையனாக இருக்கிறேன், எனக்கு விவரம் பத்தாது, எனக்கு நாலேஜ் கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இந்த எரேமியா நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாயில என்னுடைய வார்த்தையை நான் வைப்பேன், நீ அவர்களோடு போய் பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாயில் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனத்துல 7வது வசனம் 8 9 பார்க்கும் பொழுது, நீ பேசு, எரேமியாவை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே நான் வைக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் ஊழியம் செய்யறதுக்கு பெரிய திறமை, தாளந்து, பெரிய வயசெல்லாம் தேவையில்லை. ஆமென். நம்மை கொண்டு யாரை கொண்டும் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவராலே கூடும். ஹல்லேலூயா. சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய நாவை தொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. சிலர்கிட்ட சொல்றதுக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் ரொம்ப தயங்கி போய் இருக்கிறேன், எனக்கு விவரம் பத்தாம நான் இருக்கிறேன், எனக்கு அறிவு இல்லை, எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார். ஆமென். நீ பேச வேண்டியது இன்னது என்பதை நான் உனக்கு கற்று தருவேன். ஆவியானவர் உன்னோடு இருந்து பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் அவங்க தேவாலயத்துக்குள்ள புறப்பட்டு போகும் பொழுது அங்கே சப்பானியா இருக்கிற ஒரு முடவன் இருக்கிறான். அவன் கேட்கிறான், எனக்கு பிச்சை தாங்க அப்படின்னு கேட்கிறான், எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு இந்த பேதுரும் யோவான் என்ன சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மிடத்துல இருக்கிற ஒரு பெரிய அதிசயமான, ஆச்சரியமான, அற்புதமான ஒன்று நம்மிடத்துல உண்டு. அது என்ன? இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை போல வேற ஒரு பாக்கியம் இல்லவே இல்லைங்க. இயேசு என்கிற நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். அந்த நாமத்தை இந்த நாவினாலே சொல்லும் பொழுது முடமா இருக்கிறவர்கள் எழுந்து நடப்பார்கள். அல்லேலூயா. கீழே விழுந்து கிடக்கிறவங்களும் எழுந்து நடப்பார்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோடு கூட விளக்கமாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம்தான். அல்லது வார்த்தைகளை நீங்கள் உட்கிரகித்து, அல்லேலூயா. ஆரோக்கியம் உள்ள நாவு அது ஜீவ விருட்சம். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதே இந்த நாவு தான் அப்படின்னு அல்லேலூயா ஸ்தோத்திர வேதமும் சொல்லுகிறது. ஆமென். வேதத்தை அறிந்தவர்களும் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான அந்த தராதரத்தை நிர்ணயிக்கக்கூடியது இந்த நாவு தான். இந்த நாவல தான் அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, சகல விதமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, சத்துருவை மேற்கொள்வதற்கு, எதிரிகளை துரத்துவதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் இந்த நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நாவை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இம்மைக்குரியதான வாழ்க்கையில ஆமென் பலவீனம் இருக்குதா, வியாதி இருக்குதா, அந்த வியாதியை பார்த்து பேசணும். நமக்குள்ள இருக்கிறதான குறைவுகள் இருக்குதா, குறைவுகளை பார்த்து பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச 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 ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 ஆமென், ஹல்லேலூயா, எல்லா தடைகளும் மாறும், எல்லா பலவீனங்களும் நீங்கும், நமக்கு எதிரடையாக இருக்கிற அத்தனையும் மாறும். ஆமென். சகல விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் நான் இப்படி இருப்பதற்கு நானே காரணமாக இருக்கிறேன்னு ஆண்டவரே இப்பொழுது என்னுடைய நாவுகளை கர்த்தர் தொடுவீராக. என்னுடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் நீர் தொடுவீராக.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பாவம் இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாவை கர்த்தர் தொட்டு பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடுமாற்றம் இருக்கிறதா? இந்த நாவை தொட்டு கர்த்தர் ஆமென் இந்த நாவை பயன்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆமென் கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிற்பமாக. தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. அன்றைக்கு மேல் வீட்டறையில கூடி வந்திருக்கும் பொழுது ஆமென் அக்கினிமயமான நாவுகள் ஆமென் யாவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்பொழுது இந்த காலை நேரத்தில் இங்கு கூடி இருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆமென் அக்கினியின் நாவுகள் வந்து அமருவதாக. எல்லாரும் வாஞ்சியோடு கூட கேளுங்க. இங்க இருக்கிற யாரும் வெறுமையாய் திரும்பி போக கூடாது. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த நாவிலே உம்முடைய வல்லமையை கர்த்தர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடிக்கடி அதிகமாய் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். இந்த நாவை எல்லா காவலோடு காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களை ரட்சிப்பதற்கு இந்த நாவை பயன்படுத்துவோம். ஆமென். ஹல்லே. ஜனங்கள் கர்த்தரண்டை வருவதற்கு இந்த நாவை பயன்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாவை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் உங்க வாயில கையை வச்சு ஆமென் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நாவை, இந்த வாய்க்குள் இருக்கிறத அந்த நாவை நீர் எல்லா காவலோடு கூட காத்துக்கொள்வீராகப்பா. இந்த நாவை சரியாய் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழிப்பதற்கு அல்ல, உருவாக்குவதற்காக இந்த நாவு பயன்படுத்தப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த நாவிலே இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய வாயில தேவனுடைய வார்த்தையை தேடுவார்களே. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில ஜனங்கள் தேடுவாங்க. அப்படியானால் ஆண்டவரே இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவனுக்கு ஏதுவான, அது அபிஷேகம் நிறைந்ததான, கிருபை பொருந்திய, ஆறுதலான வார்த்தைகளாக இந்த நாவிலே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. கேட்டதோடு விட்டுட்டு போகிறதுக்காக அல்ல, நாம தொடர்ந்து இந்த காரியங்களை கடைபிடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் நிரப்புவீராக. இன்னும் அநேகரை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்ப நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் தொடர்ந்து இருக்கிறதான 2 வாரங்கள் இருக்கிறதான இந்த உபவாச ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாரா.